வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். குவியும் ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரை 15 வேட்பாளர்கள் கட்டுப்பணம். இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற இருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 15ஆக அதிகரிக்கப்படுகின்றது. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தி தலைவரும் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க ஆகியோர் போட்டியிடுகின்றனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அணி சார்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மற்றும் முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா மற்றும் ஜனதா கட்சியின் தலைவர் திலீப் ஜீவீர் ஆகியோர் களமிறங்கியிருக்கின்றனர். தொழிலதிபர்கள் தம்மிக்க பெரோரோ பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரோனான் ரன்சிங்க மற்றும் மிகுந்தலை ராஜமகா விகாரையின் தம்மன தேரர் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்நாயக்க சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணத்தையும் செலுத்தியுள்ளார். 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராகவும் போட்டியிட்டிருக்கின்றார். இது தவிர வடகிழக்கில் தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்த இருக்கும்படியும் முன்னிலை சோசியல் கட்சி கூட்டணி சார்பாக வேட்பாளர் நிறுத்த உள்ளனர். ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்ற ஊடகங்கள் வாயிலாக அறிய முடிகின்றது. இளைஞர்கள் மீது போலியான குற்றச்சாட்டுகள். போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணியிடை நீக்கம். போலீஸ் கான்ஸ்டபிள் சிலர் வாகனம் ஒன்றை சோதனை செய்யும் சந்தர்ப்பத்தில் வாகனத்தில் கஞ்சாவை வைத்த இளைஞர் குழு ஒன்றின் சர்ச்சையில் ஈடுபட்ட முயற்சித்த சம்பவம் தொடர்பில் காணொலி ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகியது. சோதனை செய்த குறித்த போலீஸ் அதிகாரி சிலர் கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பணிநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த கஞ்சா புதிய போலீசாருக்கு கையளித்ததாக குற்றச்சாட்டின் பேரில் இந்த கான்ஸ்டபிள் பணிநீக்கம் செய்யப்படுகின்றார். அவர் தனது கடமையை தவறியதாகவும் வாகனத்தில் கஞ்சா இருப்பது அதில் பயணித்த இளைஞர் மீது குற்றம் சுமத்துவதாயின் அந்த கஞ்சாவை போலீசாரிடம் கையளித்திருக்க முடியும் என்று போலீஸ் அதிகாரி ஒருவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். சமூக வலைத்தளங்களில் இந்த கஞ்சா போலீசார் மூலம் வைக்கப்பட்டதாக என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் உண்மைத்தன்மை எதுவாக இருப்பினும் வாகனத்தில் இருந்ததாக கூறப்படும் கஞ்சாவை போலீசில் கையளிக்க தவறியமை தொடர்பில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றதாம். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை, வெளியானது தமிழரசு கட்சியின் தீர்மானம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அறிவிக்கின்றார். அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப் போவதில்லை என்றும் இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானம் மேற்கொள்ளுகின்றது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 12ஆக அதிகரிக்கப்படுகின்றது. எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தல் மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏதுநிலை உருவாகியிருக்கிறது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தடை நீடிப்பு. ஐரோப்பிய ஒன்றியம் அறிவிப்பு. தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை மேலும் 6 மாதங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் நீடிப்பதாக இலங்கை வெளியுறவு அமைச்சு அறிவிக்கின்றது. பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடும் நோக்கில் பொது நிலைப்பாட்டின் அமைக்கப்படையில் குழுக்கள் நிறுவனங்களின் பட்டியலை ஐரோப்பிய ஒன்றியம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த பட்டியலில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக கருதப்படும். தடை செய்யப்பட்ட நபர்கள், குழுக்கள், நிறுவனங்கள், அதன் நிதி சொத்துக்கள் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளில் இருக்கும் பொருளாதார வளங்கள் முடக்குவதற்கு இந்த தடை பொருந்தும். அத்துடன் ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனத்தில் தடை செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கு நிதி பொருளாதார ஆதரவுகள் வழங்குவதும் தடை செய்யப்பட்ட விடயங்களில் ஒன்றோ. விகாரை அமைக்க குச்சவெளியில் பதற்றம். விகாரை அமைப்பதற்கு காணி அபகரிப்பா குச்சவெளியில் பதற்றம். திருகோணமலை குச்சவெளி பிரதேசத்தில் இலந்தைக்குளம் பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான வயல் காணியில் இனந்தெரியாத நபர்களினால் துப்புரவு செய்யப்படுவதனால் பதற்ற நிலைமைகள் ஏற்படுகின்றன. குச்சவெளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இலந்தைக்குளம் 5ஆங்கட்டை பகுதியில் விகாரையின் குச்சவெளியான குளத்துக்கும் பொதுமக்களுக்கு சொந்தமான விவசாய நிலையங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் துப்புரவு செய்யும் பணிகள் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட காணி உரிமையாளர் குச்சவெளி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவித்துள்ளதாகவும் குச்சவெளி பிரதேசத்துக்கு பொறுப்பான அரசியல்வாதி அறிவிக்கின்றார். இலந்தைக்குளம் பகுதியில் காலமாக வாழ்ந்து மக்கள் யுத்தத்தின் காரணமாக 1990ஆம் ஆண்டு அதனை அண்டிய கால பகுதியில் இடம்பெயர்ந்திருந்தனர். மீளக்கூடியவரதற்கான கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைப்பதற்கான கோரிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முன்வைத்து வருவதாகவும் ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம், இறப்பு அத்தாட்சி பத்திரம், காணி ஆவணங்கள் உட்பட
உடைந்த பாடசாலை கட்டடம் மற்றும் அரச கட்டடங்களும் இன்னும் ஆதாரங்களாக காணப்படுகின்றன. தமிழீழ விடுதலை புலிகளின் பணத்தில் வீடு கட்டுகின்றீர்களா? யாழ்ப்பாணத்தில் குடும்ப பெண்ணின் கையில் விலங்கு மாட்டி பணம் பறித்த கும்பல். யாழ்ப்பாணத்தில் தம்மை சிஐடி என்று போலீசார் கூறி பெண்ணொருவரின் கையில் விலங்கு மாட்டி மிரட்டி பணம் பறித்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றும் ஒருவர் விரைவில் கைது செய்யப்படுவார் என்று போலீசார் அறிவிக்கின்றனர். யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டை வீதியில் வசிக்கும் பெண்ணொருவரிடமிருந்தே பணம் பறிக்கப்பட்டிருப்பதுடன் அந்த பெண்ணின் கணவர் வெளிநாட்டில் வசிக்கின்றார். அவர் அண்மையில் புது வீடொன்று கட்டியுள்ளார். கடந்த 23ஆம் தேதி அந்த பெண்ணின் வீட்டுக்கு சிவில் உடையில் சென்ற இருவர் தம்மை சிஐடியினர் போலீசார் என்று குறிப்பிட்டு அவரது கணவரினால் அனுப்பப்பட்ட பணம் தமிழீழ விடுதலை புலிகளின் பணம் என்றும் அவரை கைது செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்டு அந்த பெண்ணின் கையில் விலங்கை மாட்டியுள்ளனர். அவரை கைது செய்யாமல் விடுவதாக இருந்தால் 8 லட்சம் ரூபாய் தருமாறு மிரட்டியுள்ளார். இறுதியில் அந்த பெண் 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துள்ளார். பின்னர் சந்தேகமடைந்த அந்த பெண் யாழ் போலீசாரிடம் முறையிட்டிருக்கின்றார். குறித்த விசாரணை நடத்திய போலீசார் இளவாலியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர். அவருக்கு உடந்தையாக செயற்பட்ட ஒருவரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. வெடுக்குநாறு ஆலய பூசகரிடம் பயங்கரவாத பிரிவினர் விசாரணை. வவுனியா வெடுக்குநாறு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தின் பூசகரான மதிமுக ராசாவை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் வவுனியா அலுவலகத்தில் விசாரணைக்கு உட்படுத்தினர். அங்கு கடும் விசாரணை இடம்பெற்ற போது வெடுக்குநாறு ஆலயம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் அவரிடம் வினவப்பட்டிருக்கின்றன. கடந்த சிவராத்திரி தினத்தில் வெடுக்குநாறு ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் பூஜை வழிபாட்டின் போது போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் பெரும் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டவர்களில் ஆலய பூசகர் உள்ளடங்கியிருந்த விடயம் குறிப்பிடத்தக்கது. இலங்கை இந்தியா முதலாவது T20 போட்டி பொதுமக்களுக்கான விசேட அறிவிப்பு. இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலாக நடைபெறும் முதலாவது T20 போட்டி இன்று பள்ளிகலை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருக்கின்றது. இன்று இரவு 7 மணிக்கு ஆரம்பமாக இருக்கும் இந்த நிலையில் குறித்த போட்டிக்கான சகல டிக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவிக்கின்றது. எனவே போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க மைதானத்துக்கோ அல்லது டிக்கெட் விற்பனை செய்யும் இடத்துக்கோ ரசிகர்களை வர வேண்டாம் என்ற இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கேட்டு நிற்கின்றது. இந்த போட்டி பல்லிகேல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெற இருப்பதுடன் போட்டியை காணப்பெறும் ரசிகர்களுக்கான மைதான நுழைவாயிலில் இன்று மாலை 4 மணிக்கு திறக்கப்படும். தொடர்ந்து ரிசாட் பதிலன் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையின் சிறப்புகளை தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த நாட்டிலே உதித்து பல நல்ல சேவைகளை நாட்டுக்கும் மக்களுக்கும் ஆற்றிய 4 முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றிய அவர்களுடைய மறைவு இந்த நிகழ்வு உரையிலே பேச கிடைத்தமைக்கு இறைவனுக்கு நன்றி சொன்னவனாக, இதிலே முதலாவதாக மர்ஹூம் அலவி அவர்கள், அவர் 1994ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே குருநேகல் மாவட்டத்துடைய முதலாவது பாராளுமன்ற, அதாவது ஒரு சிறுபான்மை இனம் சார்பான முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக இந்த பாராளுமன்றத்திலே அலங்கரித்தார். மக்களால் தெரிவு செய்யப்பட்டார். இன்று வரை அவரை போல ஒருவரை முஸ்லிம் சமூகத்திலோ அல்லது தமிழ் சமூகத்திலோ ஒரு சிறுபான்மை உறுப்பினரை இந்த பாராளுமன்றத்துக்கு மக்களால், குருநாகல் மாவட்ட மக்கள் தெரிவு செய்யப்பட முடியாமல் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வைத்துக்கொண்டு அவர்கள் தன்னுடைய தேவைகளுக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அலவி அவர்கள் பிரதேச சபை உறுப்பினராக தன்னுடைய ஆரம்ப அரசியலை ஆரம்பித்து, அதன் பிறகு மாகாண சபை உறுப்பினராக 1 முறை 2 முறை போட்டியிட்டு 2 முறையும் வெற்றி பெற்று, அதன் பிறகு அந்த பாராளுமன்ற தேர்தலிலே ஜாய்விக்ரம பெரேரா அவரோடு சேர்ந்து அந்த தேர்தலிலே மிக அதிகமான வாக்குகள் 54,000 வாக்குகளை பெற்று இந்த பாராளுமன்றத்திலே அளப்பரிய சேவைகளை ஆற்றினார். அவருடைய சேவைகள் என்று சொல்லப்போனால், அந்த மாவட்டத்திலே ஜேவிபி காலங்களின் பொழுது தமிழ் சிங்கள முஸ்லிம் கலவரங்கள் உருவாகாமல் பாதுகாப்பதிலே அவர் ஒரு பாலமாக, சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பாலமாக அவர் செயல்பட்டார். இன்றும் அந்த அவருடைய இடத்தை நிரப்ப முடியாத ஒரு இடைவெளி அங்கு நாங்கள் காண்கிறோம். ஏனென்றால் ஒரு இனவாத சிந்தனை இந்த நாட்டிலே
அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு விதைக்கப்பட்ட பிறகும் குருநேகல் மாவட்டத்திலே அலவி அவர்கள் ஒரு சிறு பிராயத்திலிருந்து ஒரு வியாபாரியாக, பிறகு அரசியல்வாதியாக, ஒரு சமூகவாதியாக, கடைசி ஒரு சிங்கள முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பாலமாக செயல்பட்டு அந்த மக்கள் மத்தியிலே ஒரு சிங்கள வாக்களையும் முஸ்லிம் வாக்களையும் பெற்று ஒருவர் பாராளுமன்றம் வர முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த நாட்டுக்கு சொல்லியவராக இருக்கிறார். எனவே அவரோடு நெருங்கி பழகிற ஒரு உறவு எனக்கு, நான் ஜாயிரா கல்லூரியிலே படிக்கின்ற பொழுது மர்ஹூம் அலவி அவர்களுடைய மகன் ரஸ்மி அலவியோடு நான் ஒன்றாக ஹாஸ்டலில் இருந்த பொழுது அவரை அடிக்கடி சந்திக்கின்ற அவருடைய நல்ல பண்புகளை எனக்கு காண கிடைத்தது. அதே போல என்னுடைய தங்கை மர்ஹூமா ஃபைரூசா அவர்களுடைய மகள் ரிஷா மாஹிரை தில்ஷாட் அலவி அவருடைய மகன், கடைசி மகன் திருமணம் செய்த பிறகு ஒரு குடும்பமாக அவரோடு பழகுகின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவர் நல்ல பண்பான மனிதர், நிறைய சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர், சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று துடித்து செயல்படுகின்ற ஒருவர். ஒரு வேலையை கொடுத்து விட்டால் அந்த வேலை முடியும் வரை உறங்காமல் அந்த வேலையை முடிக்கும் வரை அவர் அதை எவ்வாறு பாடுபட்டாவது அந்த வேலையை முடித்து கொடுப்பதில்லை. யாரிடம் போயாவது அந்த வேலை அது சிங்களவருடைய பிரச்சனையா, தமிழருடைய பிரச்சனையா, இல்லை முஸ்லிம்களுடைய தேவையா என்று பார்க்காமல் அந்த வேலையை முடித்து கொடுப்பதிலே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நான் அவரை கண்டேன், சிறந்த மனிதராக கண்டேன். கடைசி காலங்களிலே அவர் நல்ல இபாதத்தோடு இறைவனோடு நெருங்கியவராக மக்காவுக்கு சென்றார். மக்காவிலே போய் அவர் அங்கு இருந்த காலங்களிலே இங்குள்ள பலரோடு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, நான் வந்த பிறகு நாம் ஊரை ஒன்றுபடுத்த வேண்டும், எல்லோரையும் பள்ளிக்கு அழைக்க வேண்டும், எல்லோரும் தொழக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்றெல்லாம் பல கற்பனைகளை இறைவனிடத்திலே பல துவாக்களை செய்துவிட்டு வந்து ஹஜ் முடிந்து ஒரு சில நாட்களிலே அதாவது வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். வைத்தியசாலையிலே சில நாட்கள் இருந்தார். நானும் போய் பார்த்தேன். கடைசி நேரத்திலே அவர் மரணித்த செய்தி கேட்டு நாங்கள் கவலைப்பட்டோம். அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். அதே போல் அவருடைய பிள்ளைகள் குடும்பத்தினருக்கு அல்லாஹ் அவருடைய கவலையால், அவருடைய இழப்பால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சபையிலே நான் பிரார்த்திக்கின்றேன் வல்ல நாயினை. அதே போல எங்களோடு ஒன்றாக மிக நெருக்கமாக நேசமாக பழகிய ஒருவர் தான் மர்ஹூம் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள். இந்த அரசியலுக்குள்ளே ஒரு நல்ல மனிதராக நாங்கள் அவரை கண்டோம். அவரிடத்திலே நல்ல பண்புகளை கண்டோம். அவர் யாருடைய மனமும் நோகாமல், யார் என்னதான் பேசினாலும் சிரித்து கொண்டு பதிலளிக்கின்ற ஒரு பக்குவமுள்ள ஒரு அரசியல்வாதியாக நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம். எந்த தொழுகை நேரம் வந்தாலும், எந்த பெரிய கூட்டங்களாக இருந்தாலும் ஜமாத்தோடு தொழ வேண்டும் என்று ஓடிச் சென்று தொழுகின்ற ஒரு முஸ்லிம் அரசியல்வாதியாக நாங்கள் அவரை கண்டோம். அவர் எந்த ஒரு, அது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருந்த பொழுதாக இருக்கலாம், வேறு கட்சிகள் இருந்த பொழுதாக இருக்கலாம், எந்த ஒரு கட்சிக்காரரையும் அதாவது எதிர்த்து அல்லது மோசமாக பிழையான வார்த்தைகளால் பேசியதை நாங்கள் காணவில்லை. ஆளுங்கட்சியிலே எங்களோடு இருக்கின்ற பொழுதும் அல்லது நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கின்ற பொழுதும் அவர் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுதும் மிகவும் கண்ணியமாக பழகுகின்ற ஒருவராக நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம். எனவே அவர் நீண்ட காலம் வாழ்வார், நீண்ட பதவிகளை வகிப்பார், இந்த மக்களுக்கு நீண்ட காலம் சேவை செய்வார் என்று எண்ணியிருந்தோம். எனவே அவருடைய மறைவு என்பது எங்களை பொறுத்தவரையிலே பெரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக திருகோணமலை மாவட்ட மக்கள் மத்தியிலே அவருடைய தந்தை அப்துல் மஜீத் என்ற ஒரு வீரராக, இன்றும் அப்துல் மஜீத் என்று சொல்லுகின்ற பொழுது கம்பீரமான ஒரு அரசியல்வாதியாக அந்த மாவட்டத்தில் மட்டுமல்ல தேசிய ரீதியிலும் செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு நல்ல அரசியல்வாதியாக அப்துல் மஜீத் இருந்தார் என்ற வரலாறை நாங்கள் காண்கிறோம். என்னுடைய அவருடைய பிள்ளை, அவர் கடைசி மரணிக்கும் வரை அந்த மதரசா, அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருக்கிற மதரசாவுடைய தலைவராக இருந்தார். எனவே அதே போல பல நல்ல சேவைகளை செய்கின்றவராக இருந்தார். எந்த அளவுக்கு அவர் முதலமைச்சராக, முஸ்லிம் முதலமைச்சர் என்ற பெயரை முதலாக அந்த மாவட்டத்திலும் நாட்டிலும் அவர்தான் முதலாவது முஸ்லிம் முதலமைச்சர் என்ற ஒரு பதவியை பெற்றுக்கொண்ட ஒரு பெருமைக்குரியவராக மாறியிருக்கிறார். எனவே அவர் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அங்கு வாழுகின்ற தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு பேதம் இல்லாமல் கல்விக்காக, சுகாதாரத்துக்காக, அந்த பிரதேசங்களிலே வீதிகளை அமைப்பதற்காக, அதே போல எல்லா துறையிலும் அந்த மாவட்டம் முன்னேறுவதற்காக அவர் நிறைய பணிகளை செய்தாலும்
மீடியாக்களிலே தன்னுடைய சேவையை சொல்லி பப்ளிசிட்டி தேடுகின்ற ஒருவராக இருக்கவில்லை. எனவே அவர் செய்த எத்தனையோ சேவைகள் இன்றும் மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு நல்ல அரசியல்வாதியாக அப்துல் மஜீத் அவர்களை நாங்கள் நஜீப் அப்துல் மஜீத் அவர்களை கண்டோம். உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே மூதூரிலிருந்து தோப்பூரில் இருந்தெல்லாம் முஸ்லிம்களை விரட்டி அடித்த பொழுது அந்த பகுதிகளிலே அன்று நான் புனர்வாழ்வு அமைச்சராக இருந்த பொழுது நானும் அமைச்சர் அமீர் அலி அவர்களும் அங்கு சென்ற பொழுது நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் தான் எங்களை வரவேற்று அந்த நேரங்களில் எங்களுக்கு இருப்பதற்கு இடம் இருக்கவில்லை. பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஹோட்டல்களிலே தங்க முடியாது, வீடுகள் அவ்வாறான நிலையிலே நாங்கள் பாதையிலே கூட படுத்து அதாவது உறங்காமல் முழித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த கஷ்டங்களிலே அமீர் அலி அமைச்சரும் முன்னாள் அமைச்சர் மர்ஹூம் அப்துல் நஜீபே மஜீத் அவர்களும் எங்களோடு சேர்ந்து அந்த மக்களுடைய இருப்பிட வசதிகளை செய்து கொடுப்பதிலே, அவர்களுக்கு தேவையான மலசல கூட வசதிகளை செய்து கொடுப்பதிலே, அவர்களுக்கு தேவையான உணவு அதே போல மத நடவடிக்கைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்துகின்ற விஷயங்களில் எல்லாம் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள் பக்கபலமாக நின்று மிக தைரியமாக நின்று அன்று ஒரு உயிருக்கு அச்சுறுத்தால் அந்த காலத்திலே தைரியமாக நின்று அந்த மக்களுக்கு பணியாற்றிய ஒருவர். அந்த நேரங்களில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, எங்களுக்கு சாப்பாடு கூட கிடையாது, பகல் சாப்பிட மாட்டோம், காலையிலே சாப்பிட மாட்டோம். அவருடைய சகோதரி, சின்ன பிள்ளை என்று சொல்லுவார்கள், அவருடைய சகோதரி கிண்ணியாவிலிருந்து சமைத்து இவரிடத்திலே பெரிய பாத்திரங்களிலே கொடுத்து அனுப்புவார். எனக்கும் அமீர் அலி அமைச்சருக்கும் எங்களுடைய பாதுகாப்பு படையினருக்கும் அவர் கொண்டு போய் முள்ளிப்பொத்தானையிலே எங்கேயாவது ஒரு அவருடைய சொந்தக்கார வீடுகளிலே கூட்டி போய் அந்த நேரங்களிலே சாப்பாடுகளை தருவார். அவ்வாறு எங்களை பராமரித்து அந்த மக்களை மீள் குடியேறும் வரை எங்களோடு பக்கவலமாக நின்று மூதூர் தோப்பூர் மக்கள் மீள் குடியேறுவதற்கு மிகவும் அருமையாக உழைத்த ஒருவர் தான் நஜீப் அப்துல் மஜீத் அவர்கள். எனவே அவருடைய இழப்பு இந்த நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு, குறிப்பாக முஸ்லிம் சமூகத்துக்கு இழப்பு. அது மாத்திரமல்லாமல் திருகோணமலை மாவட்ட மக்களுக்கு ஒரு பாரிய இழப்பாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவருக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஒரு மகன் முகம்மது என்கின்ற ஒரு மகனும் இருக்கிறார். எனவே அவருடைய இழப்பு பிள்ளைகளுக்கும், அதே போல மனைவி, அதே போல சகோதரிகள், அவருக்கு 2 சகோதரிகள், ஒருவர் வெளிநாட்டில் இருக்கிறார், ஒருவர் ஊரில் இருக்கிறார். எனவே அவர்கள் நல்ல கல்வி சமூகமாக அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். எனவே மஜீத் அவர்களுடைய தாயாரும் அவருடைய சகோதரியும் யார் அங்கு போனாலும் அவர்கள் நல்ல விருந்தோம்பலை செய்கின்றவர்களாக, நாங்கள் போகின்ற பொழுது எங்களை கவனிக்கின்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அவருடைய தாயாரும் மௌத்தாகிவிட்டார், அவருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். அப்துல் மஜீத் முன்னாள் அமைச்சருக்கும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்க வேண்டும். அதே போல எங்களுடைய நஜீப் அப்துல் மஜீத் அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்கி அவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நல்ல எதிர்காலத்தை இறைவன் வழங்க வேண்டும் என்று நான் இந்த இடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். அதே போலதான் மில்ரோய் பெர்னாண்டோ புத்தள மாவட்டத்தைச் சேர்ந்தவர், ஒரு கத்தோலிக்க சகோதரர், நீண்டகால அரசியல்வாதி. புத்தள மாவட்டத்திலே இன்று இருக்கின்ற பல அரசியல்வாதிகளை உருவாக்குவதிலே பங்களித்தவர். அங்கு புத்தள மாவட்டத்திலே முஸ்லிம், தமிழ், கத்தோலிக்க மக்கள் ஒற்றுமையாக வாழ்வதற்காக இரவு பகலாக உழைத்த ஒருவர் தான் மில்ரோய் பெர்னாண்டோ. கடைசி காலங்களிலே அவரை யாரும் பார்க்காத, கண்டுகொள்ளாத ஒரு நிலையை நாங்கள் கண்டோம். எனவே அவர் அந்த காலங்களில் கூட என்னோடு தொலைபேசியிலே பேசுகின்ற ஒருவராக இருந்தார். எனவே அவருக்கு இந்த இடத்திலே அவருக்கும் அவருடைய இழப்பு நாட்டுக்கு பெரிய இழப்பு. அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் கட்சியினருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போலதான் பாலித்த தேவரப்பெருமை என்கின்ற ஒருவர், அவர் ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்தவர். அவருடைய மரண வீட்டுக்கு நாங்கள் போன பொழுது பஸ்ஸாக முஸ்லீம்கள் அட்டுல்கமையிலே, அங்கே கெழுத்தொரியிலே இருந்தெல்லாம், பெயர்வழியில் இருந்தெல்லாம் வந்தார்கள். அவர்களுடைய வருகையை பார்க்கின்ற பொழுது பெரியோரு ஒரு முக்கியமான ஒருவருடைய மரண வீட்டுக்கு வந்தது போல உத்வேகத்தோடு வந்ததை நான் கண்டேன். அதே போல அவருடைய மரண அடக்க நாளிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு போய் அவருக்கு அனுதாபத்தை தெரிவித்தார்கள். எனவே அவர் குறுகிய காலம்தான் பாராளுமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தாலும் பாலித தேவார பெருமை கொரோனா காலங்களிலே சமைத்து கொண்டு போய் அந்த மக்களுக்கு, குறிப்பாக அடைக்கப்பட்டிருந்த, குறிப்பாக ஊர்களுக்குள்ளே செல்ல முடியாமல்
இருந்த கிராமங்களுக்கு நிறைய உணவுகளை கொடுத்தவர். அதே போல யாருக்கு ஒரு துன்பம் வந்தாலும் அந்த இடத்திலே போய் நின்று நியாயம் கேட்கின்ற ஒருவராக கண்டோம். அதே போல அரசு அதிகாரிகள் விடுகின்ற தவறை அந்தந்த இடத்திலே போய் சுட்டிக்காட்டுகின்ற ஒருவராக கண்டோம். எனவே பாலித்த தேவர பெருமா அவர்களுடைய இழப்பு ஒரு நல்ல சமுதாயத்துக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பாக பார்க்கிறோம். அவருடைய மனைவி, அவருடைய 2 புத்திரர்கள் உட்பட குடும்பத்தினருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.